திமுக அரசு தமிழக அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் இல்லை, இது ஒரு நிகழ்வு இல்லை. உங்களுக்கு தெரியும், வெளியில் வந்து வராத நாட்டுக்குள்ளே இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள். இது எப்படி பார்த்தாலும் இதை சகித்து கொள்ள முடியல. இது தொடர்ச்சியாக நடக்குது. ரொம்ப வலியாக இருக்குது. எப்படின்னா 6-7 வயசு குழந்தை இந்த ஹாசினியை ஒருத்தர் வன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு, எரிச்சு கொண்டுறாரு. 30 நாளில் திருப்பி வர்றாரு. திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனை நீக்கி விடுதலை செஞ்சிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாயிருது. இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிடுது. எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகமாயிடுச்சுங்கிறதான் ஒரு கொடுமையானதாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு செயல், இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது, ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல். சிந்தனை எதிலிருந்து வருது? அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை. சமூகமே கேடுகட்டுருச்சு. நிறைந்த போதை, எங்கு பார்த்தாலும் போதை. அந்த இடத்த நீங்கள் பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க. அந்த இடமே ரொம்ப நாளாக அங்கே சரக்கு 24 மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது. அந்த இடம், அந்த குற்றம் நடந்த இடம். கேட்டால் பயமாக இருக்குது. படிக்க போன பொண்ணு 1ஆம் ஆண்டு போயிருக்கு. 18 வயசு பூர்த்தி ஆகலை. அது ஒரு பையனோட போய் இரவு 11 மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது. அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி சிதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு. சுட்டு கொண்டாங்கிற மாதிரி. சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது? அவன்கிட்ட போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது? இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கு என்னன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுது? அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை, பேசியிருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள், நம்ம எல்லாருமே இது வைக்க தலைகுனிய வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதை